இது சரிப்பட்டு வராது. நம்ம 10 மணி டாக்டர் சொன்ன மாரி நைட்டு போர்வைய பொத்திட்டு வேர்க்க வேர்க்க புடிச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். வணக்கம் நண்பர்களே! இன்னையோட வீடியோ போட ஆரம்பிச்சு 7 நாள் ஆகுது. இந்த ரெகுலர் விளாக்லாம் போர் அடிக்கும். ஸோ அதனால ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு ஐடியால இருக்கேன். இனிமேல் அத வர வீடியோஸ்ல பார்ப்பீங்க. அப்படியே மாடியில போய் பிரஷிங்கு. உங்களுக்கு ஹாய் சொல்றான்ல இவன் பேர் அலப்புற. இவன் இனிமேல் வீடியோல அதிகமா வருவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. டயட்டில் இருக்க முட்டையை கேட்டான். அதான் முட்டையை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். வழக்கம் போல் காலையில் 4 முட்டை 2 தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்க முடியல. ஏதாச்சும் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் ட்ரிம்மர் எடுத்துட்டு என்னோட திறமையை காட்டிட்டேன் கைஸ். மதிய உணவு முடிச்சதுக்கப்புறம் சகோட்டர் இருந்து ஃபோன் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு சரின்னு சத்யாவுக்கு போயாச்சு. இவரை மண்டையை கழுவி நான் தாங்க 17 எடுக்க வச்சேன். சத்யா போயிட்டு இவரை பார்த்து கண் அடிச்சு போகலாமான்னு கேட்டிங்கன்னா ஐஃபோனுக்கு அடாப்டர் ஃப்ரீயாக கொடுப்பாரு கைஸ். நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. நமக்கு இன்னைக்கு பேக் ஒர்க் அவுட்டு. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மூச்சு ரொம்ப வாங்குச்சு. ஸோ அதனால ஒரு 5 ரீசனை டக்குன்னு போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இரவு கூட்டத்தில் போய் கலந்துரையாடிட்டு மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின மருந்து எடுத்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் கைஸ். அப்புறம் நல்ல பெட்ஷீட்டை எடுத்து ஆவி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். A few moments later. இந்த ஜிம் போகிறவங்களால கைவலி கால்வலி எல்லாத்தையும் தாங்க முடியும். ஆனால் அந்த காய்ச்சல் ஜலதோஷம் மட்டும் தாங்கவே முடியாது. சரி அப்படியே நான் போய் தூங்குறேன். நாளைக்கு பார்க்கலாம்.